சுஜித்ரா தொடர்ந்து இணைப்பில் இருங்க. விருது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பக்தவச்சலம் நம்மோடு இணைகிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். முதலில் வாழ்த்துக்கள். நியூஸ் 18 சார்பாக விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் செய்தி தெரிஞ்சதுமே எப்படி உணர்ந்தீங்க? ஐயா, பெரிய ஆச்சரியத்துக்கு உரியதாகவும் இவ்வளவு நாள் நான் ஒர்க் பண்ண என்னுடைய கலைக்கு இது கிடைச்சதா நான் பெருமைப்படுறேன். என்னுடைய மிருதங்கத்துக்கு கிடைச்சதா அந்த பத்ம விருது எனக்கு இல்ல. 61 வருஷம் என்னுடைய இசை பயணம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட கச்சேரி வாட்சி தான் வந்திருக்கேன். இந்த பத்மஸ்ரீ எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய அவார்டு. அதுவும் மோடி அரசு ஐயா கையில. அதோட இன்னைக்கு இருக்கிற நம்ம ஹலோ, கேக்குதா ஐயா? கேக்குது, நீங்க தொடரலாம். எனக்கு போன் மேல போன் வந்துட்டு இருக்கு, அதனால டிஸ்டர்பா இருக்கான்னு கேட்கிறேன். இல்லையே. ஹலோ, நீங்க தொடர்ந்து பேசலாம். கேக்குது, நீங்க தொடர்ந்து பேசலாம். யாரையெல்லாம் நினைவு கூற விரும்புறீங்க? எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை இந்த விருது உங்களுக்கு கொடுக்குது? யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புறீங்க? எனக்கு நன்றி சொல்றதுங்கிறது அதான் முதல்லயே சொல்லிட்டேன். என்னுடைய தாய், மறக்க முடியாத என்னுடைய தாய், என்னுடைய மாமா, என்னுடைய குரு. முதல்ல மிருதங்கத்துக்கு நன்றி சொல்றேன். அத்தனை ரசிக பெருமளுக்கும் மக்களுக்கும், என்னை வளர்த்த அனைவருக்கும், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக கிட்டத்தட்ட உங்களுடைய அனுபவம் அப்படின்றது மிருதங்க கலையில மிகப்பெரியது. அடுத்தடுத்து இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமையும் இருக்கு. வரும் தலைமுறைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வரும் தலைமுறைக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, உழைக்கணும். உழைப்பினால வரணுங்கிறது என்னுடைய ஆசை. உழைக்காம எதுவும் கிடைக்கிறது சரியா வராது. உழைக்கணும். அதோட பெரியவர்களுக்கு, குருமார்களுக்கு, தாய் தந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு அதை நான் ரொம்ப சுற்றத்தார் அனைவருக்கும், குடும்பத்தார் அனைவருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப கடமையாக்குறது. அவங்க அதுதான் அவங்கள நான் எதிர்பார்க்கிறேன் வருங்கால சந்ததியினருக்கு. மீண்டும் ஒரு முறை நியூஸ் 18 சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி திரு பக்தவச்சலம். இணைப்பில் பகிர்ந்து. நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை பல நபர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 பேர் இந்த பத்ம விருதுகளில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக திருவாரூரை சேர்ந்த மிருதங்க கலைஞர் பக்தவச்சலம் தற்போது நம்மோடு பேசிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். மிகுந்த மகிழ்ச்சியை இந்த விருது அறிவிப்பு அவருக்கு ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சிலம்ப கலைஞருக்கும் பத்ம விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் உயரிய சுஜித்ரா தொடர்ந்து இணைப்பில் இருங்க. விருது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பக்தவச்சலம் நம்மோடு இணைகிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். முதலில் வாழ்த்துக்கள். நியூஸ் 18 சார்பாக விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் செய்தி தெரிஞ்சதுமே எப்படி உணர்ந்தீங்க? ஐயா, பெரிய ஆச்சரியத்துக்கு உரியதாகவும் இவ்வளவு நாள் நான் ஒர்க் பண்ண என்னுடைய கலைக்கு இது கிடைச்சதா நான் பெருமைப்படுறேன். என்னுடைய மிருதங்கத்துக்கு கிடைச்சதா அந்த பத்ம விருது எனக்கு இல்ல. 61 வருஷம் என்னுடைய இசை பயணம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட கச்சேரி வாட்சி தான் வந்திருக்கேன். இந்த பத்மஸ்ரீ எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய அவார்டு. அதுவும் மோடி அரசு ஐயா கையில. அதோட இன்னைக்கு இருக்கிற நம்ம ஹலோ, கேக்குதா? ஐயா கேக்குது, நீங்க தொடரலாம். எனக்கு போன் மேல போன் வந்துட்டு இருக்கு, அதனால டிஸ்டர்பா இருக்கான்னு கேட்கிறேன். இல்லையே. ஹலோ, நீங்க தொடர்ந்து பேசலாம். கேக்குது, நீங்க தொடர்ந்து பேசலாம். யாரையெல்லாம் நினைவு கூற விரும்புறீங்க? எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை இந்த விருது உங்களுக்கு கொடுக்குது? யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புறீங்க? எனக்கு நன்றி சொல்றதுங்கிறது அதான் முதல்லயே சொல்லிட்டேன். என்னுடைய தாய்,
மறக்க முடியாத என்னுடைய தாய், என்னுடைய மாமா, தாய் மாமா, என்னுடைய குரு. முதல்ல மிருதங்கத்துக்கு நன்றி சொல்றேன். அத்தனை ரசிக பெருமளுக்கும் மக்களுக்கும், என்னை வளர்த்த அனைவருக்கும், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக கிட்டத்தட்ட உங்களுடைய அனுபவம் அப்படின்றது மிருதங்க கலையில மிகப்பெரியது. அடுத்தடுத்து இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமையும் இருக்கு. வரும் தலைமுறைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வரும் தலைமுறைக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, உழைக்கணும். உழைப்பினால வரணுங்கிறது என்னுடைய ஆசை. உழைக்காம எதுவும் கிடைக்கிறது சரியா வராது. உழைக்கணும். அதோட பெரியவர்களுக்கு, குருமார்களுக்கு, தாய் தந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு அதை நான் ரொம்ப சுற்றத்தார் அனைவருக்கும், குடும்பத்தார் அனைவருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப கடமையாக்குறேன். அவங்க அதுதான் அவங்கள நான் எதிர்பார்க்கிறேன் வருங்கால சந்ததியினருக்கு. மீண்டும் ஒருமுறை நியூஸ் 18 சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி திரு பக்தவச்சலம். இணைப்பில் வந்து பகிர்ந்துள்ளமைக்காக. நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை பல நபர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 பேர் இந்த பத்ம விருதுகளில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக திருவாரூரை சேர்ந்த மிருதங்க கலைஞர் பக்தவச்சலம் தற்போது நம்மோடு பேசிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். மிகுந்த மகிழ்ச்சியை இந்த விருது அறிவிப்பு அவருக்கு ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சிலம்ப கலைஞருக்கும் பத்ம விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் உயரிய சுசித்ரா தொடர்ந்து இணைப்பில் இருங்க. விருது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பக்தவச்சலம் நம்மோடு இணைக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். முதலில் வாழ்த்துக்கள். நியூஸ் 18 சார்பாக விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் செய்தி தெரிஞ்சதுமே எப்படி உணர்ந்தீங்க? ஐயா, பெரிய ஆச்சரியத்துக்கு உரியதாகவும் இவ்வளவு நாள் நான் ஒர்க் பண்ண என்னுடைய கலைக்கு அது கிடைச்சதா நான் பெருமைப்படுறேன். என்னுடைய மிருதங்கத்துக்கு கிடைச்சதா அந்த பத்ம விருது எனக்கு இல்ல. 61 வருஷம் என்னுடைய இசை பயணம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட கச்சேரி வாட்சி தான் வந்திருக்கேன். இந்த பத்மஸ்ரீ எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய அவார்டு. அதுவும் மோடி அரசு ஐயா கையில. அதோட இன்னைக்கு இருக்கிற நம்ம ஹலோ, கேக்குதா ஐயா? கேக்குது, நீங்க தொடரலாம். எனக்கு போன் மேல போன் வந்துட்டு இருக்கு, அதனால டிஸ்டர்பா இருக்கான்னு கேட்கிறேன். இல்லையே. ஹலோ, நீங்க தொடர்ந்து பேசலாம். கேக்குது, நீங்க தொடர்ந்து பேசலாம். யாரையெல்லாம் நினைவு கூற விரும்புறீங்க? எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை இந்த விருது உங்களுக்கு கொடுக்குது? யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புறீங்க? எனக்கு நன்றி சொல்றதுங்கிறது அதான் முதல்லயே சொல்லிட்டேன். என்னுடைய தாய், மறக்க முடியாத என்னுடைய தாய், என்னுடைய மாமா, தாய் மாமா, என்னுடைய குரு. முதல்ல மிருதங்கத்துக்கு நன்றி சொல்றேன். அத்தனை ரசிக பெருமளுக்கும் மக்களுக்கும், என்னை வளர்த்த அனைவருக்கும், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக கிட்டத்தட்ட உங்களுடைய அனுபவம் அப்படின்றது மிருதங்க கலையில மிகப்பெரியது. அடுத்தடுத்து இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமையும் இருக்கு. வரும் தலைமுறைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வரும் தலைமுறைக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, உழைக்கணும். உழைப்பினால வரணுங்கிறது என்னுடைய ஆசை. உழைக்காம எதுவும் கிடைக்கிறது சரியா வராது. உழைக்கணும். அதோட பெரியவர்களுக்கு, குருமார்களுக்கு, தாய் தந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு அதை நான் ரொம்ப சுற்றத்தார் அனைவருக்கும், குடும்பத்தார் அனைவருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப கடமையாக்குறேன். அவங்க அதுதான் அவங்கள நான் எதிர்பார்க்கிறேன் வருங்கால சந்ததியினருக்கு. மீண்டும் ஒருமுறை நியூஸ் 18 சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி திரு பக்தவச்சலம். இணைப்பில் வந்து பகிர்ந்துள்ளமைக்காக. நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை பல
நபர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 5 பேர் இந்த பத்ம விருதுகளில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக திருவாரூரைச் சேர்ந்த மிருதங்க கலைஞர் பக்தவச்சலம் தற்போது நம்மோடு பேசிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். மிகுந்த மகிழ்ச்சியை இந்த விருது அறிவிப்பு அவருக்கு ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சிலம்ப கலைஞருக்கும் பத்ம விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் உயரிய